இந்தியா ஏன் F-35 வாங்கல, ஏன் S-400 வாங்கினாங்க, காரணம் என்ன? F-35 உலகத்திலேயே பெஸ்ட் ஸ்டெல்த் போர் விமானம். இந்தியாவுக்கு அமெரிக்கா F-35 வாங்குறதுக்கு மிகப்பெரிய ஆஃபரை கொடுக்க இருந்தாங்க. ஆனால் இந்திய விமானப்படை எங்களுக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. IAF-ஓட இந்த முடிவுக்கு பின்னாடி பெரிய மூலோபாய காரணங்கள் இருக்கு. அதே நேரத்தில் இந்தியாவோட பாதுகாப்பு ரகசியங்களும் இருக்கு. இப்போ கைஸ், IAF ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். S-400 இந்தியா வான் பாதுகாப்பு கவசமா இருக்கு. 2018 அமெரிக்காவோட எதிர்ப்பையும் தாண்டி இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்கினாங்க. இந்த அமைப்பு 400 கிலோமீட்டர் வரைக்கும் எதிரிகளோட இலக்குகளை துல்லியமா குறிப்பாத்து அடிக்கும். முக்கியமா கைஸ், ஸ்டெல்த் போர் விமானங்களையும் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கான ரேடார்ஸையும் இதுல பொருத்தி இருக்காங்க. இதனாலதான் கைஸ், ஈரான்ல போய் அமெரிக்கா அட்டாக் பண்ணாங்க, ஆனா ரஷ்யால அட்டாக் பண்ணல. ஒரு காரணம் வந்து அவங்க கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இல்லைன்னு சொல்லலாம். இன்னொரு காரணம் வந்து அவங்க கிட்ட மிகப்பெரிய ரேடார் டெக்னாலஜி இருக்கு. இதால வந்து ஈஸியா F-35 கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி மட்டும் கண்டுபிடிச்சிருச்சுன்னா அமெரிக்கா அதோட முடிஞ்சிச்சு கைஸ். அமெரிக்காவோட டிஃபென்ஸ் மார்க்கெட் அப்படியே படுத்துரும். S-400 இந்தியா எங்க பயன்படுத்துறாங்கன்னா LAC லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் சைனாக்கு எதிராகவும், LOC லைன் ஆஃப் கண்ட்ரோல் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் இந்த S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்துறாங்க. இப்ப கைஸ், நம்ம S-400 வாங்கி F-35 வாங்கி ஒருவேளை வந்து இது ரெண்டையும் ஒரே இடத்துல நம்ம நிறுத்தி வச்சிருந்தோம்னா அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட்ல இருந்து ரகசியமான டேட்டாக்கள் ரஷ்யாவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு அமெரிக்கா நம்புறாங்க. துருக்கி அமெரிக்காவோட எதிர்ப்பையும் மீறி S-400 வாங்கினதுக்கு பிறகு அமெரிக்கா F-35 திட்டத்தில இருந்து துருக்கியே கொஞ்சம் தள்ளியே வச்சாங்க. இது மட்டும் காரணம் இல்ல, துருக்கி ஒரு நேட்டோவோட கண்ட்ரி. நேட்டோ அமைப்புனாலே பாதுகாப்பு தான் கைஸ், ராணுவ பாதுகாப்பு தான் அவங்க தருவாங்க. இப்படி ஒரு பெரிய அமைப்புல இருந்துகிட்டு அமெரிக்காவோட பாதுகாப்பை தவிர்த்து துருக்கி S-400 வாங்கினதுனாலையும் துருக்கிக்கு F-35 திட்டத்தில இருந்து விலக்கியே வச்சாங்க அமெரிக்கா. F-35 வாங்காததுக்கு முக்கியமான காரணங்கள் அமெரிக்காவோட கட்டுப்பாடுகள். IAF ஒத்துக்கல. F-35 பயன்படுத்துற நாடுகள் அமெரிக்கா சொல்ற மாதிரி தான் கேட்கணும். F-35 எங்க நிறுத்தணும், எங்க நிறுத்தக்கூடாது, எங்க பயன்படுத்தணும், எந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது, இதை வந்து எவ்வளவு நேரம் பயன்படுத்தணும், எல்லாத்தையுமே வந்து அமெரிக்கா கண்காணிப்பாங்க, அவங்க கண்ட்ரோலும் பண்ணுவாங்க. இந்தியா சொல்றது ஒரு சிம்பிளான விஷயம் தான் கைஸ். ஒரு போர்க்காலத்துல ஒரு விமானத்தை எங்கனாலும் நாங்க நிறுத்துவோம், எப்படி நானாலும் அதை பயன்படுத்துவோம், இதுக்கு யாரையும் நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா கைஸ், ஒரு போர்க்காலத்துல வந்து இந்தியா ஒரு ஸ்ட்ரைக்கோ ஒரு அட்டாக்கோ பண்ணுதுன்னா அதை வந்து யார் முடிவு பண்ணுவாங்கன்னா இந்திய ராணுவத்தோட சுப்பீரியரான ஆபீசர்ஸ் தான் அதை முடிவு பண்ணுவாங்க. இப்ப மோடியோ இல்ல ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டரோ வந்து ராணுவத்துக்கு வந்து முழு உரிமை தந்துருவாரு. நம்ம ராணுவம் தான் எல்லா முடிவையும் எடுக்கும். நம்ம நாட்டோட ஹையர் அபிஷியல்ஸையே கேட்க மாட்டாங்க, ராணுவத்தோட ஹையர் அபிஷியல்ஸை மட்டும் தான் கேட்டு நம்ம ராணுவம் செயல்படும். இப்படி இருக்கும்போது அமெரிக்காவை கேட்டுட்டு தான் நம்ம ராணுவம் செயல்படணும்ங்கிறது வந்து மோசமான விஷயம். அதுவும் இல்லாம இதோட செலவு ரொம்பவே ஜாஸ்தி. F-35 ஒரு ஜெட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 100 மில்லியன் செலவாகும். இதை வாங்குறதுக்கு மட்டும். இதோட பராமரிப்பு செலவை பத்தி பேசணும்னா இது ஒரு குழப்பமான விஷயம் தான் கைஸ். இதுக்கு வந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $80-100 மேல செலவாகும். F-35 வாங்குறதை விட இதோட செலவு ஜாஸ்தி. அதுவும் இல்லாம கைஸ், சில நேரத்துல மாசத்துல 20-25 நாள் வந்து இதை நம்ம பராமரிக்கணும். அதுவும் இல்லாம இதை நம்ம மேட் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழேயும் நம்மளால உருவாக்க முடியாது. F-35 டெக்னாலஜி டிரான்ஸ்பரையும் நம்மளுக்கு தரமாட்டாங்க, எந்த நாட்டுக்குமே தரல. இப்ப கைஸ், F-35 நம்ம பயன்படுத்தணும்னா இதை வந்து முழுசா நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. இத பாதி வந்து அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. F-35 ரஷ்யாவோட நட்பு பாதிக்கும். இந்தியாவில் பயன்படுத்துற 60% பொருட்கள் வந்து ரஷ்யாவோடது தான். நம்பகத்தன்மையாகவும் இருக்கு. இப்ப பார்த்தோம்னா Su-30, Mk-1, S-400 மாதிரி பெஸ்டான சிஸ்டம்ஸை வந்து நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதே நேரத்தில் இதை வந்து மேட் இன் இந்தியா கீழே உருவாக்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா F-35 வாங்கினாங்கன்னா நேரடியாக ரஷ்யாவை வந்து எதிர்க்கிற மாதிரி தான். ஓப்பனா சொல்லணும்னா F-35க்கு பதிலாக ரஷ்யா
Su-57 தர ரெடியா இருக்காங்க. இதை இந்தியாவிலேயே உற்பத்தி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம இதுல நம்ம வெப்பன்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோர்ஸ் கோடையும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. சோர்ஸ் கோடையும் நம்மளுக்கு தராங்க. டெக்னாலஜி டிரான்ஸ் பண்றதுக்கும் ரெடியா இருக்காங்க. இப்போ கைஸ், IAF ஓட சிம்பிளான பதில் என்னன்னா, F-35 என்னதான் ஒரு பெஸ்டான ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டா இருந்தாலும், ஆனா IAF-க்கு அவங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு ஃபைட்டர் ஜெட் வேணும். மற்ற நாடுகள் கண்ட்ரோல் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஃபைட்டர் ஜெட் வேண்டாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க கைஸ்? இந்தியாவுக்கு F-35 வேணுமா இல்ல S-400 மாதிரி நம்பகமான பாதுகாப்பு அமைப்புகள் வேணுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம் கைஸ். பாய், குட் நைட்.